ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு இங்கிலீஷ் த்ரில்லர் படமாக வெளியான ஷார்ப் கார்னர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜாஷ். இவருக்கு ரேச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு இடத்துல நிம்மதியாக குடியேறாங்க. சரி, ஓகே, லைஃப் இதுக்கப்புறம் சந்தோஷமாக போக போகுது அப்படின்னு நினச்சா, இவங்க என்றைக்கு குடியேறினாங்களோ முதல்ல அந்த வீடு இருக்குது இல்லையா, அதாவது இவங்க வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி, அது நடுவில் அழகாக ஒரு வீடு, முன்னாடி நல்லா கார்டன் மாதிரி லான் அப்படி இப்படின்னு எல்லா இதோடு இருக்குது அந்த வீடு. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு யூட்டர்னு, அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான கார்னரு, அதுதான் படத்துடைய பேர். அந்த கார்னரில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. இவங்க இன்றைக்கி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆஸ்வாசப்பட்டு அப்படி கஜ கிஜி அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு ஒரு சந்தோஷமாக லைஃப் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் திடீர்னு இவங்களுடைய வீட்டு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஒரு பெரிய டயர் அப்படி உள்ளே தெரிச்சுக்கிட்டு வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்க எந்திரிச்சு பார்த்தா, நேராக இவங்க வீட்டு முன்னாடி அந்த கார்டன் லானில் முன்னாடி இருக்க ஒரு மரத்தில் ஒரு கார் வந்து முட்டிக்கிட்டு நிற்கிது. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். அது கதாநாயகனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்படின்னு போய் பார்த்தா, அதுக்கப்புறம் அங்கே ஆம்புலன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வர வேண்டிய எல்லா ஃபஸ்ட் எய்டுக்கு வர வேண்டிய எல்லோரும் வந்தாச்சு. போலீஸ் கிலீஸ்னு எல்லோரும் வந்து கடைசியாக பாடி கடி எல்லாத்தையும், அதில் ஒரு ஆள் ஸ்பாட்டை விட்டு வேற பாடியெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடுறாங்க. மீதி அடிபட்டவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டே சேர்த்துடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் கதாநாயகனுக்கு புரியுது. கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஷாப் கார்னரில் இவங்க வாங்கினாங்க. டெய்லி காலையில் விடிஞ்சால் போதும், கரெக்டாக இவங்க வீட்டு கார்டன் லேண்டில் ஏதாவது ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி நிற்கும். இப்போ நம்ம கதாநாயகனுக்கு சரி இத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது இல்லை, யாராவது ஒரு தடவையாவது ஒரு விக்டிமை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது முடியவே மாட்டேங்குது. கண்டிப்பாக அந்த ஆக்சிடெண்ட்டில் எவனாவது ஒருத்தன் ஸ்பாட் அவுட் ஆகிடுறான். இதுவே இவருக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனையை பெருசாக கிளப்புது. ரொம்ப அப்சஸ்ட் ஆகிறாரு. கிட்டத்தட்ட ரோட்டை பார்த்த மணியமாகவே இருக்கிறாரு. அடுத்து எந்த கார் வரும், எப்போ எந்த கார் வந்து இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி நிற்கும், உடனே ஓடி போய் காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம ஆள் வந்துடுறாரு. கதாநாயகி செஞ்சு இந்த வீட்டை விற்றுப்பிட்டு யோ வாயா நம்ம போவோம் அப்படின்னாலும் அதெல்லாம் முடியாது. நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீட்டை வாங்கி போட்டோம், அதெல்லாம் சும்மாலாம் போக முடியாது, நம்ம யாரையாவது காப்பாற்றிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த ஆள் மாறி போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது இந்த படத்தில், இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜேசன் பக்ஸ்டன் அப்படிங்கிற நபர் தான் இதை எழுதி இயக்கியிருக்காப்புல. ஷார்ப் கார்னர் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது, ரசல் எழுதுனது. அதில் இருந்து தான் இந்த கதையை இன்ஸ்பயர் ஆகி இவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பலமே ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பாக பென் ஃபாஸ்டர், அவர் தான் படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருந்தாப்புல. அந்த கேரக்டருக்குனே செஞ்ச ஒரு கதாநாயகனாக இருப்பாப்புல. அது பாருங்கள் ஏன் அப்படின்னு தெரியும். நம்மால் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதாவது இவ்வளவுக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷார்ப் கார்னர், ஒரு யூ டர்ன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இங்கிட்டிருந்து வரக்கூடிய அந்த கார்களும் சரி, இல்லை வெஹிக்கிள்ஸ் ஏதோ ஒன்றும் சரி, இந்த பக்கம் இருந்து வர்றதும் சரி, அந்த கார்னரில் ஒரு சைன் போர்டு வைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க, ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான் போகணும், ரேஷ் டிரைவிங்கில் போகாதீங்க, ஏன்னா ரோடு இப்படிக்கா ஒடியுது, இதுக்கப்புறம் நீ மாட்டுக்கு ஃபாஸ்ட்டில் போனோன்னா வண்டி பிரேக் பிடிக்காது, நேராக போய் அங்கே இருக்க வீட்டில் தான் இடிப்பேன் அப்படிங்கிறத சைன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சைன் போர்டை முன்னாடி வளர்கிற ஒரு மரம் ஒன்று மறைச்சிருக்கு. இதனாலேயே பல பேர் அந்த சைன் போர்டை பார்க்குறது கிடையாது. இதனால தான் இந்த ஆக்சிடெண்ட்டே அங்கே நடக்குது. இது கதையில் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் இருந்து இந்த விஷயத்தினால அவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, இந்த விஷயத்தை எப்படியாவது ப்ராப்பராக செட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் முதல்ல நம்மளால் ஒரு மாதிரி பண்ணுவாப்பில், பின்னாடி ஒரு மாதிரி பண்ணுவார். அதை நான் சொல்கிறத விட என்னென்னு பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு பென் ஃபாஸ்டர் கிட்ட இருந்து. அதே மாதிரியே காபி ஸ்மெல்டர், அவங்க தான் படத்துடைய கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன தேவையோ இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அந்த படத்தில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்களே கிடையாது. அதிகபட்சமே ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான் உள்ளே வந்துட்டு போகும். அந்த மாதிரி, அதாவது முக்கிய கதாபாத்திரங்களாக வந்துட்டு போகும். இதில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட 99% நம்ம கதாநாயகன் தான் எல்லா ஃப்ரேமுக்குள்ளேயும் இருப்பாப்பில். ஏன்னா கதைக்கிழமை அவரை சுற்றி தான் நடக்கும். அதிகமாக ஏன்னா அந்த கதையே ஒரு சின்ன கதையை தான் அவங்க ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உள்ள பெருசாக நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வித்தியாசமான உலகப் படங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்களுக்கான படம் மட்டும்தான் இது. இப்படியெல்லாம் கதையை வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி கதைக்களத்தை நீங்கள் கடந்தே வந்திருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம். மற்றபடி கமர்ஷியல் ஆடியன்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை அட்டம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது.
கமர்ஷியலான எந்த ஒரு விஷயங்களோ இல்லை பயங்கர த்ரில்லிங்காக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. இது ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படம். ஸோ இந்த படம் உலக அளவிலேயே பல பேர் பயங்கரமாக பாராட்டியும் தள்ளியிருக்காங்க. ஆடியன்ஸில் பல பேர் என்னங்க இதெல்லாம் படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் இது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை விடக்கூடிய படம். அதனால் இந்த படம் எல்லாத்துக்கும் டெஃபினட்டாக பிடிக்குங்க அப்படின்லாம் அடித்து என்னால் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஷார்ப் கார்னர், அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுதான் மேட்ரு. அதை தாண்டி பெருசாக கதைக்களமாகவே கூட வெளியே காட்சிகளாகவே கூட எங்கேயுமே பெருசாக வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வித்தியாசமான ஒரு கதைக்களம் ஒரு படம் இது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக செக்ஷுவலாக ஃபிசிக்கல் இன்டிமேசி அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ரேஷன் கார்டில் பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஃபேமிலியோடு அட்டம் பண்ணிடாதீங்க. படத்துடைய முதல் சீனி தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதனால் பார்த்துக்கங்க. யார் பார்க்கலாம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இந்த காலை நீங்களே எடுத்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.